ஹை ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் விஜய் அவர்கள் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும் என்னை கொடுமைப்படுத்தினார், அதனால் அவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்ட்டு 2025 டிசம்பர் மாதம் குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க சங்கீதா அவர்கள். அந்த மனு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வந்தபோது நேரில் ஆஜராகாமல் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜரான விஜய் மற்றும் சங்கீதா தரப்பில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி வழக்கை ஜூன் 15 ஒத்தி வச்சார். இந்த நிலையில் விவாகரத்து வழக்கு நீதிபதி சுஜாதா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தப்போ விஜய் அவர்களோ சங்கீதாவோ நேரில் ஆஜராகவில்லையாம். ஸோ அவங்களுடைய வழக்கறிஞர்கள் மட்டுமே ஆஜராகி இருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் இமெயில் ஐடியில் உள்ள தகவல்கள் சரியாக இல்லாத காரணத்தினால இருவரின் மனுக்களுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு. விவாகரத்து வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 7 ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கிடையில் தளபதி விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. மீண்டும் இருவரும் ஒன்று சேர்ந்து தங்களோட பிள்ளைக்காக குடும்பம் நடத்த இருப்பதாகவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு.